லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 59வது வசனத்திலிருந்து 65வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். லூக் சாப்டர் 1 verses 59 to 65. 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிட போனார்கள். அப்பொழுது அதன் தாய், அப்படி அல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றாள். அதற்கு அவர்கள், உன் உறவின் முறையாரில் இந்த பேருள்ளவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி அதன் தகப்பனை நோக்கி, இதற்கு என்ன பெயரிட மனதாயிருக்கிறீர் என்று சைகையினால் கேட்டார்கள். அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்திரித்து பேசினான். அதனால் அவர்களை சுற்றி வாசமாயிருந்த யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. மேலும் யூதேயாவின் மலைநாடெங்கும் இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் சொல்லிக் கொள்ளப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. இந்த செய்திக்கு நான் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறேன். எதிர்பார்த்திராத எழுத்துக்கள், அன்எக்ஸ்பெக்டட் ரைட்டிங்ஸ். எதிர்பார்த்திராத எழுத்துக்கள். காரணம், அவன் எழுதுகிறான், அவன் எழுதியது அநேகருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, இன்னும் அநேகருக்கு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாட்களில் தேவன் சில எதிர்பார்த்திராத எழுத்துக்களை உங்களுக்கு நன்மையுண்டாக அனுப்ப போகிறார். அல்லேலூயா. வேதத்தில் பல இடங்களிலே நாம் பார்க்கலாம். அதாவது தானியேல் புஸ்தகத்திலே சுவரிலே கையுறுப்பு தோன்றி எழுதினது. அந்த எழுத்து கலக்கத்தை ஏற்படுத்தினது. அந்த எழுத்துக்கள் ஒரு ராஜ்யத்திற்கு முடிவை உண்டு பண்ணி போட்டது. பிரைஸ் தி லார்ட். அது யாருடைய எழுத்து? எழுதினது யாரு? தேவன் தான் எழுதினது, அப்படித்தானே? புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து குனிந்து தரையிலே எழுதினார். அந்த எழுத்து ஒரு ஸ்திரீக்கு, நியாயப்படி தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு ஸ்திரீக்கு விடுதலையை கொண்டு வந்தது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எழுத்துக்கள். இந்த நாளிலே ஆண்டவர் சொல்கிறார், எதிர்பார்த்திராத எழுத்துக்கள். யோவான் எழுதினது அநேகருக்கு ஆச்சரியத்தையும் இன்னும் அநேகருக்கு பயத்தையும் ஏற்படுத்தி இருக்கிற போதிலும், அவன் எழுதினது சரியாய் தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தினது. Praise the Lord. I mean, he wrote nothing more and nothing less but revelation. அவனுக்கு என்ன வெளிப்படுத்தப்பட்டிருந்ததோ அதை அப்படியே சரிவர எழுதினான். Hallelujah. Praise the Lord. அந்த எழுத்துக்கள் உடனடியாக அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினது. இந்த இரவு அப்படிப்பட்ட சில சடுதியான மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். எனவே இந்த வார்த்தைகளை நீங்கள் அப்படி கவனமோடு கேட்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். காரணம், ஆண்டவர் இந்த நாளிலே எதிர்பார்த்திராத சில எழுத்துக்களை, ஹல்லேலூயா, அந்த எழுத்துக்கள் மூலமாக நீங்கள் ஆச்சரியப்படும்படி, நீங்கள் பயப்படும்படி அல்ல, நீங்கள் ஆச்சரியப்படும்படிக்கு சில எழுத்துக்களை தேவன் இந்த இரவிலே ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எலிசபெத்தில் கேட்குறாங்க, என்ன பேர் வைக்கணும்னு. அந்த அம்மா சொல்கிறாங்க, தேவன் எனக்கு கொடுத்த நன்மைக்கு நான் யோவான்னு பேர் வைக்கணும். அங்கே இருக்கவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்படி பேரில் யாருமே இல்லையே. இந்த இரவு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ பெறப்போகிற நன்மை, அல்லேலூயா, அல்லேலூயா, அதுக்கு ரெஃபரன்ஸே இருக்காது. இப்படி யாருமே இல்லையே, இதே மாதிரி யாருக்குமே நடக்கலையே, ஆனால் உங்களுக்கு நடக்கும். காரணம், நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறீர்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த இரவு நீங்கள் எதை பேரிட போறீங்களோ அது எப்படிப்பட்டது தெரியுமா? முழு நிச்சயமா நீங்க சொல்லலாம், இது கர்த்தரிடத்திலிருந்து அருளப்பட்டது. அல்லேலூயா. இதுல இன்னைக்கு நான் என்ன நைட்டு என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னா, இங்க சில பேட்டர்னை உடைக்கிறார் ஆண்டவர். சில முறைமைகளை உடைக்கிறார் ஆண்டவர். ஸோ அதை நான் கொஞ்சம் லேசாக வரிசைப்படுத்திட்டு 8ஆம் நாளிலே அப்படின்னு துவங்கிறதுனால
ஒரு 5 விதமான நாட்களை குறித்து நான் பேச போகிறேன். இந்த 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற 5 விதமான நாட்களை குறித்து பேச போகிறேன். அவைகள் உங்களுக்கும் எனக்கும் தீர்க்க தரிசனமாய் எப்படி இருக்கிறது என்பதை இந்த இரவிலே நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முதல்ல இந்த பேட்டர்னை பார்க்குறேன், என்னென்ன பேட்டர்ன்லாம் உடைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே செய்ய முடியும் அப்படின்னா இங்கேயும் அவர் என்ன செய்வார். அதை செய்ததும் ஆவியானவர், இதையும் நிச்சயமாக இப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அதை செய்ய உண்மையில் அவராக இருக்க. முதலாவது லூக்கா 1ஆம் அதிகாரம், அதில் 9வது வசனத்தை வாசிப்போம். ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். ஆமென், அல்லேலூயா. இது யாரு சீட்டு? யாரு பெறா? சகரியா, அப்படிதானே? கரெக்டு தானே? சகரியா. சரி, நல்லா கேளுங்க, கவனமாக கேளுங்க. சகரியா தான் என்ன பண்ணிக்காரு? சீட்டு பெற்றுக்காரு. இதில் இன்னொன்று, இது இன்னைக்கு வாசிக்கும் போது இன்னைக்கு தான் அதை கவனித்தேன். ஏன் அப்படின்னா, இந்த சகரியாவை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அபியா என்னும் ஆசாரிய வகுப்பிலே, அப்படிதானே? ஆமாவா? சகரியா பத்தி என்ன போட்டுக்கு வாசிங்க. 1ஆம் அதிகாரத்தில் ராஜாவாகிய ஏரோதி நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில், 5வது வசனம் இல்லையா? 5th verse. 5. அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா. இந்த 2 யாவையும் முதல்ல என்ன செய்யணும் பாப்போம். அல்லேலூயா. அபியா, சகரியா, அபியா. இப்போ சகரியாவுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னது சொல்லுங்க? சகரியாவுக்கு என்ன பிரச்சனை? ஸ்டார்டிங்ல என்ன பிரச்சனை? குழந்தை இல்லைங்க, அதான் பிரச்சனையே, அப்படித்தானே? அல்லேலூயா. குழந்தை வர்ற வரைக்கும் சகரியாவுக்கு சகரியா தான் பேர், அப்படித்தானே? குழந்தை வந்த பிறகு சரி, இப்படி பேசுவோமே, புரியாத மாதிரி பார்க்குறீங்க, ஏலியன் சாட்டம். திருமணம் ஆயிடுச்சு, கணவன் மனைவி, அப்படிதானே? அடுத்த ப்ரொமோஷன் எப்போ வரும்? அப்பா அப்படின்னு எப்போ வரும்? குழந்தை பிறந்தாதான் வரும், அப்படிதானே? குழந்தை பிறந்தாதான் வரும். குழந்தை பிறந்தா ஹஸ்பண்ட் ப்ரொமோஷன், ஹஸ்பண்ட்லேருந்து என்னவா மாறிடும்? ஃபாதர். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா அபியா அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? யாவே இஸ் மை ஃபாதர். அல்லேலூயா. யாவே என் தகப்பன். உன்னை தகப்பன் ஆக்கணுன்றதுக்காகவே உன்னை ஒரு வகுப்புல போடுறேன். அந்த வகுப்புக்கு டைட்டிலே என்னதான்? அப்பா தான்ப்பா டைட்டிலே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அண்ணாளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, அப்புறம் குழந்தை பிறந்துச்சு, அப்படித்தானே? அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? வசனம் தெரிஞ்சவங்ககிட்ட தான் பேசுறேன். அப்போ பைபிளில் என்ன போட்டிருக்கு அந்த இடத்துல? கர்த்தர் அன்னாளை முதல்ல என்ன போட்டிருக்கு? கர்த்தர் அன்னாளை சிநேகித்தார்னு போட்டிருக்குதா? என்னதுங்க? நினைத்தருளினார், அப்படித்தானே? எடுத்தோடனே கடாச்சிக்க மாட்டார். அவர் உங்களை நினைச்சு, அவர் உன்னை கொடுத்து, அதை நீங்க கொண்டு வந்து கொடுத்து, அதுக்கப்புறம் வருஷம் அதுக்கு அழகுபடுத்துற மாதிரி சட்டையெல்லாம் தச்சுட்டு வந்து போட்டா பார்ப்பாரு. ஒரு ஏலின்னு ஒரு ஊழியக்காரன் என்ன செய்வான்? அவன் ஜெபம் பண்ணுவான், ஆண்டவரே அந்த அம்மா கொடுத்த கடனை என்ன பண்ணுங்க தெரியுமா? அப்படித்தானே? அந்த அம்மா கொடுத்த கடனை, ஆங்கில வேதம் அப்படிதான் சொல்லுது. Lord settle her loan through Samuel, through giving Samuel, as she gave Samuel unto you, she has given you a loan. அதனால அடுத்தபடி என்ன போட்டிருக்குன்னா, நினைத்தருளி நான் போடாம என்ன போட்டிருக்கு? கடாட்சித்தார். அப்போ முதல்ல என்ன போட்டிருக்கு? கர்த்தர் அன்னாளை. இருக்கா வசனம்? இருக்கா? எந்த வசனம் வாசிங்க? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். குழந்தை வரணும்னா என்ன நடக்கணுமா? கர்த்தர் அவளை. நல்லா கவனிங்க. அபியா அப்படின்னா God is my father, Yahweh is my father. Praise the Lord, amen. உன்னைய தரம் உயர்த்துகிற அல்லது உன்னை அப்பாவை ஆக்கக்கூடிய ஒரு இடத்துல உன்னை என்ன பண்ணியிருக்கேன்? நான் வச்சிருக்கேன்.
பிரைஸ் தி லார்ட். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களை கர்த்தர் அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் தரம் உயர்த்தும் இடத்தில் தான் இப்பொழுது நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. ஆண்டவர் சொல்றாருப்பா, எல்லாம் ஒரு பிளானோட தான் உன்னை என்ன பண்ணியிருக்கேன், அபியால போட்டு வச்சிருக்கேன். அது மாத்திரம் இல்லை, நீங்க சொன்னீங்க நினைத்தருளினார்னு சொன்னீங்களே, சகரியா அப்படின்னு என்ன தெரியுமா? யாவே என்னை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. பேரு என்னது? பேரு. அப்ப என்னன்னா, இவனை நினைத்தருள கூடிய தேவன் அவன் பறக்கும் போதே பேர் வச்சிட்டார். உன்னை நினைப்பேன்னு என்ன பண்ணிட்டாரு? இன்னைக்கு உனக்கு 70 வயசு ஆகிட்டு இருக்கலாம், இன்னைக்கு உனக்கு 45 வயசு ஆகலாம், 48 வயசு ஆகலாம், 52 வயசு ஆகலாம், 54 வயசு ஆகலாம். ஆனா நீங்க இப்போ பெறப்போற நன்மையை நீங்க பிறக்கும் போதே பேர் வச்சுட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ அபியா என்னும் வகுப்பிலே சகரியா என்னும், அப்போ அப்பா ஆண்டவர் தான் என் அப்பான்னு சொல்ற வகுப்புல ஆண்டவரை நினைச்சுக்கிட்டே இருக்கிறான்னு சொல்ற பேரை எடுத்துக்கிட்டு போற ஒருத்தனை மறந்தது போல தெரியலாம், ஆனால் கர்த்தர் அவனை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. சரி, இப்ப இந்த 9ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 1:9. ஆசாரிய ஊழிய முறைமையின்படி, ஆசாரிய ஊழிய முறைமைப்படி ஒரு பேட்டர்ன் ஆஃப் சாக்ரமெண்டல் வர்ஷிப். என்ன செய்வாங்க? சீட்டை பெற்று போய் என்ன பண்ணுவாங்களாம்? தூபத்தை காட்டும். அப்படிதானே? நான் பக்கத்தில் ஆளை பார்த்து சொல்லுங்க, சீட்டை பெற்று தூபம் காட்டுவாங்க. அப்படித்தானே? அவங்க போக வேண்டியது எனக்காக காட்டிட்டு வந்துட வேண்டியது. அப்படித்தானே? தூபம் காட்டு, அது எல்லாம் அப்படித்தானே? இதை காட்டணும், அதை காட்டணும், அப்படித்தானே முறைமை. ஆனால் அதை உடைச்சு என்ன பண்ணாருன்னா, இன்னைக்கு நான் காட்டுறேன். அல்லேலூயா. இவ்வளோலாம் நீ தானப்பா தூபம் காட்டினேன், இவ்வளோலாம் நீ தான் இதை பண்ண அதை பண்ண. இப்போ உன் முறைமையை உடைச்சு நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? I am going to show things to you. நான் விசுவாசிக்கிறேன், இங்க இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய ஆராதனை முறைமையை இன்றைக்கு தேவன் மாற்ற போகிறார். The way you are connecting yourself with God, that is going to be completely changed. ஒரு உருமாற்றம் அதிலே நடக்க போகுது. எதுல நடக்க போகுது? இது வரைக்கும் நான் சும்மா போவேன் பாஸ்டர், ஜெபம் பண்ணுவேன், வந்துடுவேன், போவேன், ஜெபம் பண்ணுவேன். குடும்ப ஜெபம் பண்ணுறதுக்கு ஆமாம் நினச்ச மாணிக்கு நடத்துகிறோம், ஜெபம் பண்ணுவோம், வந்துடுவோம், ஜெபம் பண்ணுவோம். என்ன பண்ணுவீங்க? ஜெபம் பண்ணுவோம், அவ்வளோதான். அந்த பேட்டர்னை இன்னைக்கு ஆண்டவர் உடைக்க போறாரு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, it is not going to be you communicating something to God, it is God who is going to communicate with you. Praise the Lord. ஆமென். நம்முடைய தேவனுக்கு என்ன பேரு? ஜெபத்தை கேட்கிறவரே. அப்படிதானே? ஆமாவா இல்லையா? நீங்க எனக்கு ஃபோன் பண்றீங்க, நான் எப்படி கேட்கணும்? ஃபோன் பண்ணி சொல்றீங்க, பாஸ்டர் எங்க பாட்டியம்மா பாத்ரூம்ல படக்குன்னு வலிக்கு விழுந்துட்டாங்க அப்படின்னு நான் என்ன சொல்லணும்? நல்லா இருக்கு அப்படி சொல்லணுமா? என்ன சொல்லணும்? நான் இல்லை, நான் அமைதியா இருக்கணுமா? சத்தமே இல்லாம. நான் சத்தமே இல்லாம இருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஹலோ ஹலோ, அப்படிதானே? அல்லேலூயா. எங்க வீட்டில் நாங்கள் சின்ன பிள்ளைங்களா வளர்ந்து வர நாட்களில் மனேசன் ஒரு அண்ணாச்சி இருந்தார். ஊழியக்கார், நிறைய இடங்கள் போய் ஊழியெல்லாம் செய்வார். கிராமத்தில் இருந்து வளர்ந்து வந்தவர், நிறைய விஷயங்கள் தெரியாது. அவர் என்னுடைய சகோதரி ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க. அப்போல்லாம் எங்கள் வீட்டில் ஃபோன் கிடையாது. ஸோ பக்கத்தில் எஸ்டிடி பூத் இருக்கும். அந்த உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் அப்படி தானே இருக்கும். ஐஎஸ்டி எஸ்டிடி பூத் இருக்கும். அங்கே ஃபோன் வரும், உடனே சொல்லிவிடுவாங்க 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுங்கன்றுவாங்க. 10 நிமிஷம் கழிச்சு எங்கள் அக்கா கூப்பிடுவாங்க. நாங்களாம் அதுக்குள்ளே போய் என்ன செய்வோம்? பரதேசிகளாக போய் நிற்போம். என்ன ஸ்கூலுக்கு அவங்களுக்கு தெரியாத எத்தனை நேரத்தை கூப்பிடணுன்ட்டு. நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு நேரம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கூப்பிட்டுருப்பாங்க. போய் வரிசையாக நிற்கணும். ஐயோ கால் வருதுன்னு. ஸோ எங்கள் கால் வந்தோடனே கொடுப்பாங்க, அவங்க அக்கா தான் பேசுகிறாங்க, கொடுங்க. அப்போ எல்லாரும் கொஞ்சம் நேரம் டக்குன்னு பேசணுன்ட்டு. அப்போ அந்த அண்ணாச்சி வந்திருப்பார். ஏன்னா அவருக்கும் பேசணும் ஆசை, ரொம்ப நாளாச்சு, தூரத்தில் இருக்காங்க. அப்போ அவரோட கொடுத்து இப்படி பேசுகிற நேரத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கே வந்தார் தெரியுமா, ஒருத்தர் சாலமன். அவர் பக்கத்தில் அன்னைக்கு நின்றுட்டு இருந்தார். அவர் வீமுக்குன்னு என்ன சொன்னார்ன்னா, அண்ணாச்சி
ஆஸ்திரேலியா கேட்கணும், சத்தமா பேசுங்க அப்படின்ட்டார். அவர் இருக்க மாட்டாம. அப்புறம் நாங்கள் சொன்னோம், இல்லை இல்லை நீங்கள் மெதுவாக பேசினாலும் என்ன செய்யும், கேட்க மாட்டு. யோசிச்சு பாருங்க. அதாவது ரெஸ்பான்ஸ் இல்லையா? இப்போ நம்ம ஆனால் எப்படி we are satisfied with the one side call இல்லையா? நம்ம ஜெபம்லாம் எப்படி இருக்கு? இப்போ ஃபோன் பண்ணி என்னதையோ சொல்லிட்டு நம்ம டகடகன்னு சொல்லிட்டு, அவர் கேட்டாரா கேட்கலையான்னு கூட தெரியாது. சில நேரத்தில் அவர் ஊன்னு கூட சொல்றதில்ல. சொல்லுங்க அப்படி கூட என்ன செய்யறதில்ல, சொல்றதில்ல. நம்ம நினைச்சுக்கிறோம் சொல்லிட்டாரு. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த பேட்டர்னை நினைச்சுறேன், உடைக்கிறேன். Hallelujah. Praise the Lord. So it is going to be a two-way communication. When you go to the presence of God, அடுத்த முறை நீங்க தேவ பிரசன்னத்துக்கு போகும் பொழுது, it is not going to be a stereotype. It is going to be something different. You are going to receive something from God. நீங்க வெளியே வரும்போது, தேவ பிரசன்னத்திலிருந்து நீங்க வெளியே வரும் பொழுது ஒரு வித்தியாசம், உணரத்தக்க வித்தியாசம் காணப்படும். கர்த்தர் அந்த காரியத்தை செய்கிறார் முதல்ல. ஸோ ரெண்டாவது லூக்கா 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். அதுக்கு முந்தின வசனம் சிஸ்டர். இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மல்லடி என்னப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். ரைட். அப்ப ரெண்டாவது என்ன பேட்டர்ன் ஆண்டவர் உடைக்கிறார் அப்படின்னா, God is breaking the pattern of barrenness in your life. ஒரு கனி கொடுக்காத தன்மை, அது ஒருவேளை வாழ்க்கையில தான் இருக்கணும் இல்லை, வேலையில் கூட இருக்கலாம், வியாபாரத்தில் கூட இருக்கலாம். I am putting so much of efforts but nothing is fruitful. நான் என்ன மூலமா செஞ்சு பார்க்கிறேன், ஒன்றும் முன்னேற்றமே இல்லையே என் வாழ்க்கையில், அப்படியே இருக்கு. அந்த பேட்டர்ன் ஆஃப் பேரன்னஸ் இன்னைக்கு ஆண்டவர் உடைக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நீங்க நிறைய காரியங்களை முயற்சி பண்ணி பார்த்துக்கலாம். You might have tried so many things and everything failed. So எலிசபெத் லைஃப்ல அப்படிதான் இருந்துச்சு. The barrenness of her life continued so many years. அவன் வாழ்க்கையில கனி கொடாத காலம் என்பது தொடர்கதையாகவே இருந்தது, தொடர்ச்சியாக. ஆனா கர்த்தர் அவளுக்கென்று இறங்கி ஒரு நாள் அதை உடைத்தார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த இரவு தேவன் அப்படிப்பட்ட அந்த மலட்டு தன்மைகளை, கனி கொடுக்க கூடாத தன்மைகளை இன்றைக்கு உடைக்கிறார் ஆண்டவர். நான் சொல்லும் பொழுது என்ன ஃபீல் பண்ணேன், there is also a kind of spiritual barrenness. ஆவிக்குரிய மலட்டு தன்மையும் இருக்கிறது. அவைகளையும் சேர்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகள் இந்த இரவிலே தேவன் அவைகளை உடைக்கிறார். ஹல்லேலூயா. மூணாவது லூக்கா 1:34-35. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி இது எப்படி ஆகும் புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் போதும். அல்லேலூயா. Breaking every pattern of natural limitations. அதாவது இப்படி வேணும்னா இப்படி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு சயின்ஸ் இருக்குல்ல இல்லையா? அதை இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்றாரு, விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையிலிருந்து உடைக்கிறார். சிலர் என்ன நினைக்கிறீங்கன்னா, எனக்கு பணம் இல்லை அதனால இப்படி இருக்கு, பணம் இருந்தா தானே பாஸ்டர் இப்படிலாம் இருக்க முடியும். அல்லேலூயா. அதான் இந்த இது இங்க சொல்ல போறது. புருஷன் இருந்தா தானே அது நடக்கும், பணம் இருந்தா தானே அது நடக்கும். அந்த நீதியை ஆண்டவர் இன்றைக்கு உடைக்கிறார். God is breaking that pattern. Hallelujah. Praise the Lord. நம்முடைய தேவன் ஒன்றுமில்லாமலிருந்து எல்லாவற்றையும் உருவேற்படுத்தக்கூடிய அதிகாரம் படைத்தவராய் இருக்கிறார். அவருக்கு முன்னாடி இயற்கை நீதிகள் நிற்காது. அப்படிதானே? ஆமாவா இல்லையா? ஒரு கல்லை தூக்கி கடல்ல போட்டா என்ன ஆகும்? முங்கிரும். அப்படிதானே? ஒரு மனுஷனை தூக்கி போட்டா, ஆனா பேதுரு நடந்தானே, அப்படித்தானே? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எலிசா நாட்கள்ல ஒருத்தன் கோடரியை வச்சு வெட்டிக்கிட்டு இருக்கான், சடக்குன்னு வெட்டிக்கிட்டு இருக்கான்.
வெட்டின நேரத்தில் என்ன ஆச்சுன்னா மரம் கையில் இருக்கு, இரும்பு என்ன பண்ணிருச்சு, இரும்பு உள்ள விழுந்துருச்சு, யோர்தான் நதியில் விழுந்துருச்சு இரும்பு. அல்லேலூயா. ஆனா அந்த இரும்பு மிதக்கவே மிதக்காது. மிதக்குமா? மிதக்காது. ஆனா சயின்ஸை மாத்தி எழுதுறாரு. எப்படி மாத்தி எழுதுறாரு? அதெல்லாம் மிதக்குமே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்ன இருந்தாதான் இது நடக்கணும் அப்படின்னு சொல்றோமே, அந்த நேச்சுரல் பேட்டர்ன் ஆஃப் லிமிட்டேஷன், அதை விசுவாசிக்கிற உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த இரவு உடைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்தில். ஒரு காசு இருந்தா அதுக்கு எஃபெக்ட் இருக்கும். ஆனா காசே இல்லாம எஃபெக்ட் உண்டு பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஸோ ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, நம்ம இந்த பாருங்களேன், உலகத்தின் ஞானம் நம்ம இயக்க தேவையில்லை. தேவனுடைய வார்த்தை. அப்படிதானே? இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இந்த கோடரி இருக்குல்ல, அந்த கோடரியை மிதக்க வச்சது என்னது மிதக்க வச்சுச்சு? முங்கிருச்சு இல்லைங்க கோடரி. அதை எது மிதக்க வச்சுச்சு? எதனால மிதந்துச்சு? அந்த இருக்குல்ல, அதான் அப்படித்தானே இருக்காங்க. ஒரு கொப்பை வெட்டி என்ன பண்ணாங்களாம், உள்ள போட்டாங்களாம். அந்த கிளை வேறு யாரும் இல்லை, கிறிஸ்துவாக இருக்கிறார். அப்ப கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நான் இறங்கிட்டேன்னா இயற்கை நீதி மாறிடும்பா. நான் உள்ள குதிச்சிட்டேன், உன் தண்ணிக்குள்ள நான் என்ன பண்ணிட்டேன், குதிச்சிட்டேன். நான் குதிச்ச உடனே கீழே மதக்க வேண்டியதெல்லாம் மேலே வந்துருச்சு. உன் வாழ்க்கையின் எல்லையில கர்த்தர் குதிக்கும் போது, அவர் இடைபடும் போது, எதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லையோ அதெல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் உங்க இருதயத்தில் நீங்க என்ன செய்யப்படணும்? எதிர்பார்த்திராத எழுத்துக்களை என்ன செய்யணும்? எழுதப்படணும் உங்களுக்குள்ள. அல்லேலூயா. ரைட். அடுத்தபடியா இது ரொம்ப முக்கியமானது. இது என்ன அப்படின்னா, நம்ம வாசிச்சோம் இல்லையா, 1 அதிகாரத்தில் வாசிச்சோம் இல்லையா, 63-64. அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி, இவன் பேர் யோவான் என்று எழுதி. எழுத்து பலகையை கேட்டு வாங்கி, எழுத்து பலகையை கேட்டு வாங்கி. அல்லேலூயா. எதுக்கு இதை எழுத்து பலகை எதுக்கு கேட்டு வாங்கினா? சின்ன வயசுலேருந்தே இவன் இப்படிதானோ? 5வது படிக்கிற பையன் எழுத்து பலகை ஸ்லேட்டை கேட்டு வாங்கினானா பரவாயில்ல, அப்படிதானங்க? 5-6 படிக்கிறபோது ஸ்லேட்டுக்கு எழுத்து வாங்குவோம், ஸ்லேட்டு குச்சி வச்சு தான் எழுதுவோம். ரைட்டு, ஓகே. 20 வயசு ஆனதுக்கு அப்புறம் ஸ்லேட்டு வாங்கிட்டு இருக்கோமா? என்னைக்குலேருந்து இந்த ஸ்லேட்டு பழக்கம் வந்துச்சு இவனுக்குள்ள? சரி, இப்படி வந்துடும். ஊழிய நாட்கள் நிறைவேறி வீட்டுக்கு வந்துட்டான். வயிறு பசிக்குது, என்ன மதியானம் சோறு ரசம் ஏதோ உருளைக்கிழங்கு வேணும். என்ன பண்ணுவான்? எழுத்து பலகை அங்கதான் எடுத்தான். அப்படிதானே? அப்போ இவன் அவிசுவாசத்தை நிமித்தமா ஏற்பட்ட ஒண்ணுதான் என்னது? இந்த எழுத்து பலகை லைஃப் ஸ்டைல். அப்படிதானங்க? முன்னாடி அப்படி இல்லை. முன்னாடி சூப்பரா, முன்னாடி ரசவை அப்படிம்பாரு. இப்ப சொன்னா விஷம்னு வந்துருமோ வார்த்தை வராதனால, அதனால என்ன பண்ணிட்டாரு, இப்போ எல்லாத்துக்கும் எழுத ஆரம்பிச்சார். எழுத்து பழக்கம். அல்லேலூயா. நீங்கள்லாம் இந்த காலத்தில் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் கிருபையின் காலத்தில் படிக்கிறவர்கள், நல்ல பிள்ளைகள். வீட்லேயும் அப்படிதான். நாங்கள்லாம் எங்கள் வீட்டில் வளரும் பொழுது, இப்போ என் தம்பி ஜான் பாஸ்டர் இருக்கிறாரே, அவர்லாம் வளர்ந்த காலம் கிருபையின் காலம். ஸோ எங்கள் அப்பாவுடைய அடிகள்லாம் அவருக்கு அடிகள் இருந்திருக்கும், லேசாக இருந்திருக்கும். நாங்கள்லாம் வாழ்ந்ததெல்லாம் நியாயப்பிரமான காலம். அடித்து உரிச்சு எடுத்துருவாங்க. அப்படிதானே? ஸ்கூல்லேயே போய் என்ன சொல்லுவாங்க, வாத்தியார், நம்ம அப்பா அம்மாரெலாம் வாத்தியார் போய் என்ன சொல்லுவாங்க, சார், எங்கள் அப்பா சொல்ல, சார் நானும் வாத்தியார் தான் சார், இந்த கண்ணை மட்டும் விட்டுருங்க சார், மித்தெல்லாம் என்ன பண்ணுங்க, உரிச்சு உப்பை தடவணும். அது வேற தமிழில் சொல்லுவோம், உரிச்சு உப்பை தடவுங்க. அப்படிதானே? அதுக்கப்புறம் அதாவது அடிக்காத நல்ல டீச்சர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இம்போஷன் போடுற டீச்சர். லேட்டாக வந்தேன் அப்படின்னா, நான் லேட்டாக வர மாட்டேன், நான் 1000 தடவை எழுதுன்னு.
எழுதணும் 1000 தடவை. அது எண்ணி பார்க்குறாங்கன்னா அது வேற விஷயம், எழுதுன்னு பார்த்துக்கிடுங்க. இப்போ சகரியாவுடைய வாழ்க்கையில் அந்த எழுத்துனது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் தெரியுமா? எதுனாலுமே வாட் எவர் ஹி வாண்ட்ஸ் டு கம்யூனிகேட், ஹி நீட்ஸ் சம்திங், ஹி நீட்ஸ் அ பிளாட்ஃபார்ம், ஹி நீட்ஸ் அ சிஸ்டம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அந்த பேட்டர்னை ஆண்டவர் உடைத்தார். சகரியாவே, உன் அவிசுவாச நிமித்தமா நீ சில பேட்டர்ன் இது இருந்தாதான் இது இப்படி இல்லைனா முடியாதே நினைச்சிட்டு இருக்கிறியே, அதை இன்னைக்கு கூட நான் நினைச்சுறேன் வாழ்க்கையில் அதை உடைத்து அகற்றுகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சரி, இந்த 5 நாளை நம்ம பார்த்துடலாம், டக்கு டக்குன்னு பார்த்து முடிச்சிடலாம், ஜோம் பண்ணி முடிச்சிடலாம். முதலாவது இங்கே சொல்லப்பட்ட இதில் அந்த நாளை நான் எடுத்து வரேன் ஒவ்வொன்றா. எஸ், லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை திரும்பமாய் வாசிக்க கேட்போம். ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். ரைட். ஸோ இதை நான் என்ன போட்டிருக்கேன்னா, சீட்டை பெற்ற நாள். சீட்டை ஒரு நாள் தானே அங்கே வாங்கியிருக்க முடியும், வாய்ப்பு இல்லையில, இல்லையா? ஒரு நாள். ஸோ சீட்டை பெற்ற நாள் அப்படின்னு தமிழ் வேதாகமத்தில் போட்டிருக்கு. ஆங்கிலத்தில் சீட்டு விழுந்த நாள். ஏன் அப்படின்னா, நிறைய ஆசாரிய முறைமைகள் படி நிறைய பேர் இருக்கிறாங்க ஆசாரிகள். இப்போ இங்கே கீபோர்டு வாசிக்கிறதுக்கு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும்? எல்லாருக்குமே வாசிக்கணும் ஆசை. நானும் வாசிக்கணும் பாஸ்டர், நானும் பாஸ்டர், ஐயோ நானும் பாஸ்டர்னா அப்புறம் நானும் தான் உண்மையிலே கீபோர்டு வாசிப்பேன், எனக்கு தான் ஆசை. ஏன் மனைவி விட மாட்டாங்க. வீட்டிலே கிட்டார் எடுத்தோடனே அவங்களுக்குள்ள ஆவியானவர் வந்துடுவார். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, கிட்டாரை தூக்கிக்கிட்டுன்னு. அப்போ அது மாதிரி வச்சதுனால இப்போ நிறைய பாட்டெலாம் எழுதுறது இல்லை, இல்லைன்னா இப்போ நிறைய பாட்டு எழுதியிருக்கலாம். சரி போட்டும், பாருங்க. அப்போ 10 பேர் இருந்தால் என்ன பண்ண முடியும்? 10 பேர் வாசிக்கிறதுனா என்ன பண்ணுவோம்? சரி இருங்கப்பா, சீட்டு போட்டுருவோம். அதே மாதிரி தான் நிறைய ஆசாரிகள் இருந்தார்கள். எனவே ஆசாரி இன்னைக்கு யார் போகணும் அப்படின்றத they didn't decide, but a system, a lot system decided. சீட்டு போட்டு பார்த்தாங்க. அப்போ ஒரு நாள் சீட்டு விழுந்துருச்சு. அந்த நாளை நான் என்ன நாள்னு போட்டுக்கேன்னா, டே ஆஃப் என்கவுண்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்க நினைத்திராத நன்மைகள் நிகழப்போகும் நாள். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ நினைக்காத, ஒருவேளை அந்த சீட்ல இருந்து வெறும் ஒரு பேரா தான் இருந்திருக்கும். அந்த பேர்னால என்ன கிடைக்கும்? ஒரு வாய்ப்பு தான் கிடைக்குமா இருக்கும். இன்னைக்கு போய் ஒரு வாய்ப்பு தான். ஆனா அதுக்கு மேல நீ நினைத்திராதவைகளை தேவன் தீர்மானித்திருக்கிறார். Praise the Lord. Hallelujah. It is not just an opportunity for you to enter into the presence of God, but to encounter something that is supernatural. Praise the Lord. Amen. ஸோ உங்கள் வாழ்க்கையில் இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். எந்த நாள்? உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு என்கவுண்டரை ஏற்படுத்துகிற நாள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் யாரானாலும் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் there is a day of encounter. தேவன் உங்களோடு இடைப்படுகிற ஒரு நாள். காரணம், அந்த நாள் உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் ரூபாந்தரப்படுத்தும். முற்றிலுமாய் உங்கள் வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதான் அந்த ஒரு நாள். அடுத்தது 2வது லூக்கா 1:20 வாசிங்க. இதோ தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள். 2வது ஒரு நாள் இருக்கு. சீட்டை பெற்ற நாள் தான் முதல்ல. 2வது என்னது? சம்பவிக்கும் நாள். இந்த நாளை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவன் விசுவாசிக்கல, அதெல்லாம் விட்டுருங்க. முக்கியமானது என்ன அப்படின்னா, இவைகள் சம்பவிக்கும் நாள். God is talking about a completion. அப்படிதானே? சம்பவிக்கும் நாள் வரைக்கும். அப்போ தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு என்கவுண்டருக்குன்னு ஒரு நாளை குறிச்சு வச்சிருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையில அவருடைய தீர்மானங்கள் நிறைவேறுகிறதற்கு ஒரு நாளை குறிக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரப்பா, இவைகளெல்லாம் நீ நம்பினாலும் நம்பலனாலும், உன்னால பேச முடிஞ்சாலும் பேச முடியலனாலும் இதெல்லாம் நிறைவேற போகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
So in the mind of God, he has a perfection day, a completion day for you. உங்க வாழ்க்கையில சகலவற்றையும் திட்டம் பண்ணபடியே நிறைவேற்றுகிற நாட்களை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை இப்படிதான் நிறைவேற்றணும், இப்படிதான் நிறைவேற்றணும், இப்படிதான். அதான் வசனம் சொல்லுது, தகுந்த காலத்தில். ஹல்லேலூயா. அப்ப தகுந்த காலத்தை நிறைவேறும் தேவ திட்டங்களை தேவ வார்த்தைகள் சுமந்து வருகிறது. ஒருவேளை உங்க பிள்ளைங்களை பற்றி கவலைப்படலாம், உங்க மகளை பத்தி கவலைப்படலாம், உங்க லைஃப் பார்ட்னரை பத்தி கவலைப்படலாம். ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத, அவங்க ரட்சிப்புக்கு ஒரு திட்டம் நான் வச்சிருக்கேன். ஹல்லேலூயா. அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்துக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். அந்த பிள்ளை இன்னைக்கு ஒருவேளை 3வது படிச்சுட்டு இருக்கலாம், ஆனா அந்த பிள்ளை எப்படி திருமணம் ஆகணும், எப்படி இருக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த திட்டத்தை நான் சொன்னபடியே அழகா நிறைவேற்றி கம்ப்ளீட் பண்ணுவேன். ஆமென். அப்ப அப்படி ஒரு நாள், அதை குறித்த வெளிப்பாடுகளை தேவன் தருகிறார். 3வது என்ன நாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். 1 லூக்கா 1 அதிலே 39-40. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினார். சரி, வாழ்த்தின நாள் அப்படிதானே, சீட்டை பெற்ற நாள். அது என்கவுண்டர்னு சொல்றோம். அப்புறம் அடுத்து ஒரு நாள் என்னது, சம்பவிக்கும் நாள். சம்பவிக்கும் அப்படின்னாலே அது ஈவென்ட்ஸ், அதை குறித்த வெளிப்பாடுகள். தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற சகல காரியம் நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த நாட்கள், அதான் 2வது சொல்றேன். உங்க வாழ்க்கையில இது இப்படி சம்பவிக்கணும், தகுந்த காலத்துல தேவன் தீர்மானித்திருக்கிறாரே, அவைகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அந்த நாட்களை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். என்கவுண்டர் நாளை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். உலகத்துல என்கவுண்டர்னா முடிவு, அப்படிதானே? அந்த இன்ஸ்பெக்டர் என்கவுண்டர் எக்ஸ்பர்ட், அவர் என்ன பண்ணிடுவாரு, போட்டு தள்ளிடுவார், காரியத்தை முடிச்சிருவார். ஆனா இவருடைய என்கவுண்டர் புதிய துவக்கத்தை ஏற்படுத்தும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, இந்த 3வது நாள், இது என்ன நாள்? வாழ்த்தின நாள்னு சொன்னேன். ஆனா இந்த நாளுடைய ஆழம் என்ன தெரியுமா? விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் நாள். அப்படிதானே? எலிசபெத் ஒன்றை பெற்றிருந்தாள், ஆனால் அதை குறித்த உறுதிப்பாடு அவளுக்கு இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு நிறைய பேரோட விசுவாசம் எப்படி இருக்குன்னா, எலிசபெத்துக்குள்ள இருக்க குழந்தை மாதிரி தான் இருக்கு, ஒரு அசைவும் இல்லை. அப்படிதானே? விசுவாசம்னா அது ஏதாவது ஒரு கிரியை என்ன செய்யணும், செய்யணுமா செய்யலையா? செய்யணும். அப்படிதானேங்க? ஆமா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நிறைய பேத்துக்குள்ள அப்படிதான் இருக்கு, செத்து போய் கிடக்கு உள்ள விசுவாசம். ஒன்றும் துள்ளல, துடிக்கல, ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. ஆனா ஒரே ஒரு ஸ்திரீ வாழ்த்தின உடனே விசுவாசம் உறுதிப்பட்டுருச்சு. அப்பாடி, இல்லவே இல்லை நினைச்சேன், இப்பதான் இருக்கு எல்லாமே. உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்குள்ள விசுவாச துவங்க வச்சிருக்கிறாரே, அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் நாள். உறுதிப்படுத்துகிறார். நீங்க நினைக்க மாட்டீங்க, உங்களுக்கு தெரியல. ஆனா திடீர்னு ஒரு நாள் என்ன பண்றாரு, இந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்தி உங்களுக்குள்ள இருக்க விசுவாசம் அசைய ஆரம்பிக்குது, செயல்பட ஆரம்பிக்குது. அப்பாடி, ஆண்டவர் என்னை மறந்துட்டாருன்னு நினைச்சேன் பாஸ்டர், ஆண்டவர் என் பக்கமே திரும்பல நினைச்சேன், இப்பதான் தெரியுது உண்மைதான். அல்லேலூயா. விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் நாள். விசுவாசா அந்த நாள் இந்த நாள். நீங்க விசுவாசா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒருவேளை இந்த இரவு உங்களுக்கு ஒரு டே ஆஃப் என்கவுண்டரா இருக்கலாம், இல்லை இந்த இரவு ஒரு டே ஆஃப் டீடைலிங், கம்ப்ளீஷன், தேவ திட்டங்களை பற்றி தேவன் உங்களோடு பேச துவங்கும் நாளாக இருக்கலாம். அல்லேலூயா. இந்த நாள் தேவன் உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் நாளாக இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். 4வது ஒன்று வச்சிருக்கிறேன். லூக்கா 1:59. 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படி. 8ஆம் நாளிலே. அந்த நாள் என்ன வித்தியாசம், என்ன விசேஷம்? அந்த நாள் 8ஆம் நாள். 8 அப்படின்னு ஆரம்பிக்க பாருங்க, கட்டு அவிழ்ந்த நாள். அப்படிதானே? 8ஆம் நாள் என்ன ஆயிடுச்சு? கட்டவிழ்ந்தது. பிரைஸ் தி லார்ட். தேவனை ஸ்தோத்தரித்து பேச தொடங்கினார். அவன் லைஃப்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்கிரேட் நடந்துருச்சு. அவிசுவாசத்தினால எதெல்லாம் செய்ய முடியாம இருந்தானோ, இப்ப விசுவாசத்தினால் எல்லாத்தையுமே செய்ய துவங்குகிறான். மாத்திரமல்ல, நல்லா கவனிங்க, ஊமையானது எங்க வச்சு?
சகரியா ஊமையானது எங்க வச்சு? கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள. யாருக்கா தெரியுமா? வேற யாருக்கா தெரியுமா? வேற யாரும் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா? பார்த்தாங்களா? யாராவது பார்க்கலங்க. அப்படித்தானே பழைய ஏற்பாடு. நீங்கள் என்னமோ இங்கே சிட்டி ஆபரேஷன் நினச்சிடாதீங்க, இங்கே வந்தால் முக்கிலே தெரியும். அப்படி கிடையாது. அது என்னது? பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலத்தை கொண்ட இடம். அதில் ஆசாரியன் உள்ளே போனான்னா ஒரு பயலுக்கும் தெரியாது, வெளியில் யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாத இடத்தில் ஏற்படுத்தப்பட்ட கட்டுகள் வெளியரங்கமாக விடுதலை பெறுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளோட விசேஷம் என்ன? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அந்த ரங்கத்திலே அல்லது யாருக்கும் தெரியாத இடத்தில் ஏற்படுத்தப்பட்ட கட்டுகள் இருக்கிறதே, அந்த கட்டுகளை வெளியரங்கமாக தேவன் விடுவிக்கும் ஒரு நாள். பிரைஸ் தி லார்ட். அவன் கட்டப்பட்ட நாளில் ஒருவருக்கும் தெரியாது, ஆனால் அவன் கட்டவிழ்க்கப்பட்ட நாள் எல்லாருக்கும் தெரியுது. பாருங்க, ஊரே சுத்தி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு. கர்த்தர் அங்கே வைத்து பிரகடனம் செய்து கட்டவிழ்த்து அநேகருக்கு ஆச்சரியமும் அநேகருக்கு பயமும் உண்டாகும்படி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சகரியா பையன் இனிமேட்டு பேசவே மாட்டான் நினைச்சு நாங்க நிறைய பேசிட்டோமே அவனை பத்தி. அப்படிதானே? நீங்க பேச ஆரம்பிச்சேன்னு எப்படி இருக்கும்? தெக்கப்போலியில் ஒருத்தர் தான், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு காலம் தான். தெக்கப்போலியில் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்கள்ல தெக்கப்போலியில தலைவனாயிருந்த ஒருவன் பிசாசு பிடிச்சிருச்சு. அவனை சொத்து பத்தலாம் இருந்துச்சு, நிறைய ஏக்கர் கணக்கில் சொத்து இருந்துச்சு. பிசாசு பிடிச்சு அவன் பேரே மாறி லேகியோன் மாறினான். லேகியோன் பேர் என்னன்னா லேகியோன், ஆயிரங்களாக இருக்கிறோம், அதான் அர்த்தம். பேரே போச்சு. வீடு எங்க இருக்கு? கல்லறையிலே குடியிருக்கிறான். அவனை கட்டி வைப்பாங்களாம், ஆனா கட்ட முடியாதா. கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். எல்லாருக்கும் பயம் என்னன்னா அவன் நம்மளதான் செஞ்சிருவானோன்னு பயம். ஆனா அவனை கொன்னுக்கிட்டு இருந்தான், அவனை குத்திக்கிட்டு இருந்தான். அதை பார்த்து இயேசு பரிதாபப்பட்டு அவன் இடத்தில் போனார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உலகம் எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க அவங்களுக்கு ஏதாவது த்ரெட்டா இருக்கீங்களான்னு தான் பார்க்கும். நீங்க உங்களையே அழித்து கொண்டிருக்கிறத உலகம் பார்க்கவே பார்க்காது. உலகம் அதை பத்தி கவலையே படாது. கவலைப்படுறதுனால நீங்க உங்களை அழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அப்படித்தானே? யாரா அதை பத்தி யாரா கவலைப்பட போறாங்களா? கவலைப்பட மாட்டாங்க. ஆனா இயேசு தன்னையே காயப்படுத்தி கொண்டிருந்த ஒருவனை தேடி வந்தார். ஏனென்றால் உங்களுக்காக எனக்காக அவர் தன்னையே காயப்படுத்தி கொண்ட தேவன். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? உனக்காக நான் காயப்பட்டிருக்கிறேன்ப்பா, அதனால நீ உன்னை காயப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இவன் இனிமேல் வரமாட்டான், அவ்வளவுதான். அவன் எங்க குடியிருக்கிறதே அப்ப கல்லறையில தானே இருக்கான். எல்லாரும் 80 வயசு 90 வயசுக்கு போக வேண்டிய இடத்துல அவன் என்ன பண்ணிட்டான்? 35 வயசுல என்ன பண்ணிட்டான்? போயிட்டான். இனிமேல் வரமாட்டான். சொத்து பூரா எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இயேசு போனார், அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். இயேசு சொன்னாரப்பா, நீ ஏன் கூட வர்றது முக்கியம் இல்லை, நீ போ, உள்ள இருக்கிறது பூரா எடுத்துட்டு ஆட்டையை போட்டு போயிட்டான், நீ சீக்கிரம் ஓ வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்புனார். பாருங்க, அவன் புத்தி தெளிந்திருக்கிறதை பார்த்து எல்லாரும் பயந்தார்கள். ஐயோ, வாழைத்தோப்பு போச்சே, அப்படிதானே, எஸ்டேட் போச்சே அப்படின்னு. ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தாங்க. சகரியா வாய் திறக்க மாட்டான்ட்டு சகரியா பத்தி நிறைய பேசிட்டாங்க. இப்ப சகரியா வாய் திறந்தோன்னு எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு? பயம் வந்துருச்சு. என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, அந்த காலத்தில் அது அந்த ரங்கத்திலே ஒருவருக்கும் தெரியாமல் ஏற்படுத்தப்பட்ட கட்டுகள் வெளியரங்கமாக கட்டவிழ்க்கப்படும் ஒரு நாள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். உங்க வாழ்க்கையில இந்த கட்டவிழ்க்குதல் நடக்காத வரைக்கும் நீங்க தேவனுக்குரியவைகளில் பிரகாசிக்க முடியாது. இன்ஃபேக்ட் இந்த கட்டவிழ்த்தல் அவனுடைய லைஃப்ல ஒரு அப்கிரேடு கொண்டு வந்துருச்சு. என்ன அப்கிரேட் தெரியுமா? இனிமே ஆசாரியம் கிடையாது, இனிமே தீர்க்கதரிசி. தானே அங்கதானே அப்படித்தானே போட்டிருக்கு. அவன் தீர்க்க தரிசனமா இருக்கா இல்லையா? சகரியா அவன் வாயெல்லாம் திறந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன சொன்னானா? தேடி பார்க்கறீங்க இருக்கலாமோ கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால். அதெல்லாம் இல்ல சிஸ்டர், அதுக்கு முன்னாடி பாருங்க. வாசிங்க. அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக. பாத்தீங்களா, இது வரைக்கும் ஆசாரியனை தான் ஆபரேட் ஆயிட்டு இருந்தார். இப்ப என்ன ஆபரேட் ஆகிறாரு? தீர்க்கதரிசியா. ரிட்டையர் ஆன பிறகு ஆசாரியனாக ரிட்டையர் ஆயிட்டார். கரெக்டா? 1:23 என்ன போட்டிருக்கு? ரிட்டையர் ஆயிட்டார். அவனுடைய ஊழிய நாட்கள் நிறைவேறின பின்பு தன் வீட்டுக்கு போனான் இல்லையா?
ஸோ 1:23 ரிட்டையர் ஆயிடுச்சு ஆசாரியனாக. 1:67 புது சாப்டர் ஓப்பன் ஆகுது தீர்க்கதரிசியாக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பகிரங்கமான கட்டவிழ்த்தலை நான் கூறுகிறேன், உன்னை தரம் உயர்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். உன் கரங்களினால் இதுவரைக்கும் எனக்கு ஊழியம் செய்தாய், இனிமேல் உன் வாயினால் ஊழியம் செய்வாய். ஹல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? ரைட். இன்னும் ஒரே ஒரு நாள் இருக்குது, சொல்லி முடிச்சிருவோம். 5வது நாள் லூக்கா 1:80. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும். அங்க ஒரு நாள் இருக்கு, இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது என்ன நாள்? இது என்ன நாள்? ஏங்க நாங்களாம் பிறந்தோன்னே எங்களை காமிச்சிடுறோமே எல்லாருக்கும், அப்படிதானே? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வந்து சர்ச்சில் எங்களை காமிச்சிடுறோம், அப்படிதானே? ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கு? இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள். எலியாவுடைய ஊழியம் எடுத்தோன்னே எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா கேரித்தில், அப்படிதானே? செரித் ஸ்டார்ட்ஸ் பை த புரூக் சைட் ஆஃப் செரித். கேரித் தொடங்குது. கர்மேல் கேரித்தில் இருந்தபோது எலியா எங்க இருக்கான், எலியா யாருன்னு யாருக்குமே தெரியாது. காகங்களுக்கு மட்டும் தான் தெரியும். Only the ravens knew who Elijah was. That is why they were able to supply the food for Elijah. எலியாவுக்கு தேவையானதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு காகங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எலியா யாருன்னு தெரியும், எலியா எங்க இருக்கிறான்னு தெரியும். ஆனா கர்மேல் அப்படி கிடையாது. கர்மேலில் எலியா நின்ற போது எல்லா கண்களும் அவனை பார்த்து கொண்டிருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ உப்பாக இருப்பாய் என்றால் ஒளியாக இருப்பாய், வெளிச்சமாக இருப்பாய். If you can be like salt, you can definitely become like light. Praise the Lord. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்ப இந்த காண்பிக்கும் நாள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் என்னது? நம்முடைய வாழ்க்கையில் இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள். அது வரைக்கும் யோவான் ஸ்நானன் இல்லாமல் அப்புறம் திடீர்னு போயிட்டு அப்படியே யோவான் ஸ்நானன் தன்னை காமிச்சாரா அப்படின்னு இல்லை. தேவ திட்டத்தில் அது நிறைவேறுதில்ல, அடி எடுத்து வைக்கிற ஒரு நாள். இது ரொம்ப அழகா இருக்கு. எப்படி தெரியுமா? அவன் சொல்றான், அவர் பெருகவும் நான் சிறுகவும். எனவே நான் அதை எப்படி போட்டுக்க தெரியுமா? இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள். அந்த நாள் முதற்கொண்டு அவன் சிறுக துவங்குகிறான், அவன் மூலமாய் அவர் பெருக துவங்குகிறார். உங்க மூலமா கர்த்தர் மகிமைப்படுகிற நாள். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்ப நம்ம இந்த இரவுல நம்ம ஜெபம் பண்ண போறோம். உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில பேட்டர்ன்ஸை அவர் உடைக்க போகிறார், மாற்ற போகிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை நம்ம சத்தமா வாசிக்க கேட்க போகிறோம். அந்த வசனத்தை வாசித்த பிறகு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஜெபம் பண்ண போறோம். மத்தேயு 11:12. மத்தேயு 11:12. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும். போதும். யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும். எப்போ வரைக்கும்? இப்போ வரைக்கும். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஒரு காலத்தின் துவக்கம். அன்னாளை குறித்து யோசிச்சு பார்த்தேன். அதாவது வேதம் சொல்கிறது, அன்னாளின் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார், அப்படிதானே? எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? அதாவது தப்பு செஞ்சுட்டு அல்லது துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணிட்டு எனக்கு ஒன்று நடக்கலைன்னா அது வேற. ஆனா உத்தமமா இருந்துட்டு எனக்கு ஒன்று நிறுத்தப்பட்டு இருக்கும்னு சொன்னா அது ரொம்ப வேதனையா இருக்கும். ஆனால் கர்த்தர் அவளுடைய வீட்டிலே சக்களத்தி அவளை விசனப்படுத்துகிறாள். அப்படி விசனப்படுத்துகிற போதிலும் அந்த கண்ணீரின் மத்தியிலும் அடைபட்டு தான் இருந்தது. இது ஏன் நான் சொல்றேன்னா, சிலருடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ I am going through something, but still God is holding my blessing. எனக்கு உரியதை இந்நேரம் அவர் கொடுத்துட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா இன்னமும் கொடுக்காம இருக்கிறாரே. ஏன் தெரியுமா? உன் பிள்ளை ஒரு காலத்தின் துவக்கமாயிருக்கிறான், ஒரு இருண்ட காலத்தின் முடிவு. சாமுவேல் வெளிப்படுற வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமா இல்லை.
பிரத்யட்சமான தரிசனம் இல்லாமல் இருந்தது. அந்த காலத்தின் துவக்கமாய் சாமுவேல் வந்தான். அவன் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை தாராளமாய் வெளிப்பட்டது. தான் முதல் பெயர்சபா வரைக்கும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று அறியப்படும்படிக்கு அவன் மூலமாய் தேவன் தாராளமாய் பேசினார். ஒரு காலத்தின் துவக்கம். அதே மாதிரிதான் நம்ம நினைக்கலாம், சகரியாவும் எலிசபெத்தும் தேவனுடைய சகல சட்ட திட்டங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் இருந்த போதிலும் அவருடைய நன்மைகள் அடைபட்டே இருந்தது. காரணம், யோவான் ஸ்நானகன் ஒரு காலத்தின் துவக்கம். பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். உங்க வாழ்க்கையில சில காரியங்களை கர்த்தர் தாமதமாய் நடப்பிக்கிறார் என்றால், if it is delayed, I want to tell you, it is going to become a landmark. Hallelujah. எழுந்து நிற்போம், அப்படியே எழும்பி நிற்போம். Praise the Lord. Hallelujah. நன்றி தகப்பனே. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன சொல்ல போறீங்கன்னா, உங்க லைஃப்ல சில டிலே வந்துச்சு. அந்த டிலே வந்துச்சு உண்மைதான். ஆனா அந்த டிலேக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறோம். ஆண்டவரே, அந்த டிலேலாம் வந்துச்சு என் வாழ்க்கை. நிறைய டிலே வந்துச்சு. டி மைனர் நிறைய டிலே வந்துச்சு ஆண்டவரே. ஆனா நான் நீதியா இருக்கனே, ஏன் எனக்கு நடக்கலன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன், நீங்க சில காலத்தின் துவக்கமாக எனக்கு அருளும் நன்மைகள் அமைய போகிறது. என்னுடைய நன்மை, எனக்கு நீர் அருளுகிற ஆசீர்வாதம் சில கால குறிப்பா இருக்க போகிறது. Praise the Lord. Hallelujah. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மில் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை, ஓ ஆராதனை இயேசுவே. என்னை கண்ணீரே நன்றி ஐயா. என்னை கண்ணீரே நன்றி ஐயா. நீர் என்னை கண்ணீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு இயேசுவே, ஓ அன்பு கூறுவேன். ஆராதனை 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 நம்முடைய கரங்களை அப்படியே உயர்த்தி, ஆண்டவரே ஆண்டவரே, என் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும், என் வேதனைகள் உமக்கு தெரியும். அயலகத்தாரால் ஏற்பட்டிருக்கிற நிந்தைகளை நீர் அறிந்திருக்கிறீர். மலடி என்று சொல்லப்பட்டவளுக்கு இது 6வது மாதம் என்று சொல்லப்பட்டபடியே அற்புதங்கள் நடப்பதாக. ஆண்டவரே, கொஞ்சமும் குறையாமல் வெளிப்படுத்தப்பட்ட விவரங்களை விஸ்தாரமாய் எழுதும்படிக்கு
இந்த இரவு பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக தகப்பனே. What you are going to write is going to cause people to panic, and a lot of them are going to be astonished. அநேகர் ஆச்சரியப்பட்டு அநேகர் பிரமிப்படைகிறார்கள். காரணம் கர்த்தர் உனக்கு சொன்னவைகள் அற்புதம். Amen. Hallelujah. நீ எழுதும் அந்த வார்த்தை அற்புதம். Amen. It is miracle. What you are writing is miracle. Oh, hallelujah. It has power to deliver you. நீ எழுத போகிறவைகள் உன்னையே விடுவிக்க போகிறது. உன் சிறையிருப்புகளை மாற்ற போகிறது. Amen. Hallelujah. அந்தரங்கத்தில் ஏற்படுத்தப்பட்ட கட்டுகள் வெளியரங்கமா இன்னைக்கு கட்டவிழ்க்கப்பட போகிறது. Hallelujah. ஓ ரஷந்தலேரா கோ ரிமமமரதோ ரெசலேரியாதோ. ஆமென். இனி நீ கட்டப்பட்டிருக்க முடியாது. இனி நீ தேவனை ஸ்தோத்தரித்து பேசுவாய். தேவனை ஸ்தோத்தரித்து பேசுவாய். Thank you, Lord Jesus. எல்லா நிசப்தங்களுக்கும் ஒரு முடிவை ஏற்படுத்துகிறார். எல்லா அமைதியும் இன்னைக்கு அகன்று போகிறது. Amen. கர்த்தரை கொண்டாடும் காலம். Thank you, Lord. இயேசுவை உயர்த்தும் காலம். Amen. Hallelujah. ஓ ரபஷந்தலேரியாதரோ லோகோ ரபே. நன்றி ராஜாவே. ஹalleluya hallelujah hallelujah. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஓ ஆராதனை 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 ஆராதனை. நன்றி இயேசுவே. ஆண்டவர் சொல்றாரு, இனிமே நீ ஃப்ரூட்ஃபுல்லா இருப்ப, நீ கனி கொடுப்பாய். மலட்டு தன்மைகள் முறிக்கப்பட்டிருக்கிறது. பற்பல தேசங்களுக்கு நேராக இந்த தேவ வார்த்தைகள் அனுப்பப்படுகிறது. எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய மலட்டு தன்மைகளை முறித்து போடுகிறார். நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்மை தேடுகிற, உம்மை ஆராதிக்கிற, தொழுது கொள்ளுகிற அந்த முறைமைகளை உடைத்து ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை மிக தெளிவாய் கேட்கும்படிக்கும், பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்கிற வார்த்தையை உம்முடைய சமூகத்திலே பெற்றுக்கொள்ளவும் அனுக்கிரகம் பண்ணும் தகப்பனே. உம்முடைய பரிசுத்த கரங்களில் எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த வாரம் முழுவதிலும் போக்கிலும் வரத்திலும் கூட இருங்கப்பா. ஆண்டவரே, கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. பிரயாணங்களில் கூட இருங்க. காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் உம்மை இன்னும் நாங்கள் தொழுது கொள்ள, இன்னும் துதிக்க உதவி செய்யும். உமது உண்மை கொண்டாட, இயேசுவை உயர்த்த உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களை தருகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.